ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் வந்தது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். நீதிமொழிகள் 9:9 ஞானமுள்ளவனுக்கு உபதேசம் பண்ணு. எத்தனை பேருக்கு ஞானம் இருக்குன்னு கேட்டாங்க. யாருக்கு ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானம். அதுதான் ஆரம்பம். இப்போ தேவனுக்கு பயந்து தானே இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். அப்போ எதுக்கு பயந்து பயந்து பேசுறீங்க? நாம் தேவனுக்கு பயந்தவர்களானால் தேவன் தம்முடைய ஞானத்தினால என்ன செய்கிறவர்? நிறைக்கிறவர். ஒருவேளை ஞானம் குறைவுள்ளவனாயிருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஞானத்தை அவர்தான் தருகிறார். மெய் ஞானம். இந்த உலகத்தினுடைய ஞானத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ படிப்பு பட்டங்கள் இருக்கிறது. அதிலே கிடைக்கிற ஞானத்தை பார்க்கிறோம். சொர்க்கிய ஞானம் அல்லது பரலோகத்தினுடைய ஞானம் மேலானது. ஆயினால்தான் இந்த காலை வேளையில் நாம் இவ்விடத்தில் அந்த ஞானத்தினால் நிறையப்பட்டவர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நான் கடந்து போவோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்டேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 22வது வசனம். நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி. போதுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீர்கள் மத்தியில மெய்யாகவே நீர் தங்கியிருக்கிறீர். இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசும்படிக்கு சித்தம் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்தும் தேவ கிருபை, தேவோத்தாசை, தேவ ஞானத்தினால நிரப்பும். நம்முடைய ஜனங்களுக்கு நம்முடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் அடியனை தைரியப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சத்தியத்தை மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஆவியானவர்கள் மத்தியிலே அசைவாடும். இருதயங்களை திறப்பீராக. செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. இந்த ஜனத்திற்கு முன்பதாய் விதைக்கப்படுகிற ஒரு விதையாகிலும் வசனமாகிலும் வெறுமையாய் செல்லாதபடிக்கு அது நூறத்தனையான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீ அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும். போதுமா? நான் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்க கேட்டேன். போன வாரத்தில் உங்களோடு நான் சொன்னேன், கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட அந்த 100க்கு அதிபதியினுடைய அனுபவத்தை. அவன் முதலாவது நீதிமான் என்று 22வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 2வது தன் வீட்டார் அனைவரோடும் எப்படி இருந்தவன்? தேவனுக்கு பயந்த ஒரு அனுபவத்தில் காணப்பட்டவன். 3வது ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவனாய் காணப்படுகிறான். உலகத்தில் எத்தனையோ பக்தியை குறித்து நாம் பார்க்கலாம். அநேகர் பல பக்தியை குறித்து சொல்லுகிறார்கள். பதிபக்தி என்றும், இன்னும் தெய்வ பக்தி என்றும், மனுஷன் மேல் அல்லது மனுஷருக்கு ஒப்பாய் காணப்படுகிற சில தலைவர்கள் மேல் பக்தி உள்ளவர்களாய் காணப்படுகிற அனுபவங்கள்.
ஆனால் கொர்நேலியு பட்டாளத்திலே அவன் 100க்கு அதிபதியாய் காணப்பட்டாலும் அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவனாய் காணப்படுகிறவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ பக்தி மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும் என்பதை நன்றாய் அறிய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இது பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டது? நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் எப்படிப்பட்டது? பாருங்கள். அப்ப தேவ பக்தி இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, இனி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே வரப்போகிறதை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்தித்து அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அதற்கும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறதாம்? வாக்கு தத்தம் உள்ளதாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஆகையால் தான் அது எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டது? பிரயோஜனம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியாய் இருந்தால் அதனாலே நமக்கு ஆசீர்வாதம் தான். இந்த உலகத்தில் ஜீவிக்கும் வரைக்கும் எந்த ஒரு மனுஷன் தேவ பக்தியாய் ஜீவிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. இந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் தன் குடும்பம் மட்டுமல்ல, தன் உறவின் முறையாருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய தேவ பக்தி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் அப்ப யாருக்கு செவி கொடுக்கிறவர்? ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர வேண்டுமானால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? தேவ பக்தி உள்ளவனாய் காணப்படும். தேவன் பேரில் பக்தியுடைய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஏதோ கடமைக்காய் அல்ல, உண்மையாகவே தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில தேவையாயிருக்கிறது. தேவ பக்தி என்றால் என்ன? யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்கும்? பாத்தீங்களா? தேவ பக்தியின் லட்சணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் நாவை என்ன செய்யாமல் அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டது? வீணானது. அப்ப என்ன செய்யணும்? நாவை அடக்கணும். அடக்கிறோமா? நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும் என்று தாவீதை போல ஜெபம் பண்ணுகிறோமா? பேசிட்டே இருக்கிறது. என்னத்தை பேசுறோம், ஏது பேசுறோம் ஒன்றும் தெரியறது இல்லை. அருமையானே, அதிக பேச்சு நம்முடைய பக்தியை என்ன செய்கிறது? ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறது. ஆயினத்தான் இங்கே சொல்லுகிறார், ஒருவன் தன் நாவை என்ன செய்யாமல் அடக்க வேண்டும். அடக்காமல் இருப்பானால் அவன் தன் இருதயத்தை என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். அவனுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டது? வீணா இருக்கு. அடுத்த வசனத்துல திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதோ உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. எது சுத்தமான பக்தி? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்கிறதோ, உலகத்தால் கரைபடாதபடிக்கு. மற்ற ரெண்டு காரியத்தை செய்யறதுனால மட்டும் அல்ல, திக்கற்ற பிள்ளைகளை கவனிக்கிறதுனாலும் விதவைகளை ஆதரிப்பதினால் மட்டுமல்ல, அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஜீவிதத்தை உலகத்தால் என்ன செய்யக்கூடாது? கரைப்படக்கூடாது. உலகம் நம்மை கரைப்படுத்தும். உலகத்தில் இருக்கிற பாவம் நம்மை கரைப்படுத்த போதுமானதாய் காணப்படுகிறது. ஐநாத்தாரா போஸ்டனாகிய பவுலடியார் சொல்லும் போது வசனத்தில் விதமாய் சொல்கிறார், மேகம் ஆதலால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் பாவம் வெளியே போயிற்று. ஆனால் பாவம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? நம்மை சுற்றிலும் நெருக்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் பாவம் செய்ய தூண்டபடியாய், அக்கிரமத்தை செய்யும்படியாய் தூண்டுகிறது. அது நம்மை சுற்றிதான் இருக்கிற, தூரத்தில் அல்ல. அதை என்ன செய்ய வேண்டும்? சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு என்ன செய்ய கடவோம்? ஓட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை தள்ளி விடுகிற அனுபவம் உலகத்தில் திடீரென்று பாவம் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும் எதன் மூலமாய் இன்றைக்கு பாவம் அதிகமாய் பெருகிறது என்று சொல்லி. செல்போன் முகாந்திரம் பாவம் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்கிறது. அருமையானே, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு எல்லாரும் செல்போனை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, பஸ் வருது போகுது, நாங்க போக வேண்டிய பஸ் வந்தாலும் தெரியல, போனாலும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார். இன்னைக்கு அந்த செல்போன் அநேகரை என்ன செய்திருக்கிறது? மயக்கி வைத்திருக்கிறது. உலகம் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு, நாம் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த. பாத்தீங்களா? அப்ப தேவ பக்தி உள்ளவன் என்ன சொல்லுவான்? போதும் என்று சொல்லுவான். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜந்து ஒன்று உண்டு. அது இவ்விதமாய் சொல்லிக் கொண்டே இருக்குமா? வாசிப்போமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல 15 வாசி. தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத. பாருங்க, இதெல்லாம் எதுன்னு சொல்லாது? போதுமே சொல்லாது. நீங்க நெருப்புல எவ்வளவு பொருளை போட்டாலும் அது என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும்? எரிச்சுட்டே தான் இருக்கும். அதே போலத்தான் நம்முடைய ஜீவிதம் மாறிவிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற எல்லாம் நமக்கு போதும். கர்த்தாவே, நீர் தந்தது, இன்றைக்கு நீர் எனக்கு தந்தது போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும், இன்னும் எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்னும் வேண்டும் அல்ல. அது பேராசையாய் காணப்படுகிறது. நம்முடைய ஜீவிதத்தில் போதும் என்று சொல்லுகிற காரியம் அதுதான் மிகுந்த ஆதாயமாய் காணப்படும். அந்த தேவ பக்தி நமக்கு தேவை. வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ
பக்தியின் வேஷத்தை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்ன செய்? பாத்தீங்களா, சில பேர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பக்தியுடைய பலனை என்ன செய்கிறார்கள்? அவருடைய மேன்மையை மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்ன செய்? விலகு என்று சொல்கிறார். 12வது வசனத்தை வாசிப்போ. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன பாசுக்கு பெரிய குண்டா போடுறீங்க? தேவ பக்தியா இருக்கிறவங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பான்னு எல்லாம் சொன்னீங்களே, இப்ப இங்க சொல்றீங்க தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்துல தேவ பக்தியாய் நடந்தால் நிச்சயம் துன்பம் வரும். சொகுசான வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேகம் நினைக்கிறது, நீங்க இங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துருங்க, அப்புறம் பாருங்க கொட்டுன்னு கொட்டும், ஒரு நாளும் கொட்டாது. கர்த்தர் படிப்படியாய்த்தான் நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் படிப்படியாய்த்தான் ஒரு மனுஷனை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். யோசேப்புடைய வாழ்க்கையில சொப்பனை வந்தது, உடனே கொண்டு போய் கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் நிறுத்தி விட்டாரா? அவனுடைய தாயும் தகப்பனும் சகோதரன்மாரும் வந்து அவன் காலில் விழுந்தார்களா? இல்லை. அந்த சொப்பனை நிறைவேறுவதற்கு 13 வருஷ காலம் எடுத்தது. கர்த்தர் சொன்ன வசனம் அவனில் நிறைவேறு மட்டும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது. எத்தனை பாடுகள் வழியாய் கடந்து போய் கர்த்தர் கடைசியாய் தான் சொன்ன வார்த்தை என்ன செய்தார்? நிறைவேற்றுகிறவராய் இருந்தாரே. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாடுகளும் பிரயாசங்களும் வரும்போதெல்லாம் நாம் இன்னும் தேவ பக்தியில என்ன செய்ய வேண்டும்? பலனடைய வேண்டியது அவசியம். ஆண்டவரே, உன் பேர்ல வைத்திருக்கிற அந்த பக்தி இன்னும் என்னோட வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. யோபை பாருங்கள், யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ? அவருடைய சிநேகிதர் சொல்றாங்க, உம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கணும்? உறுதியாய், எந்த விதத்துல சோர்ந்து போக கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை? எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரே நாளில் அவனுடைய வீட்டில் 10 பிரேதங்கள் காணப்படுகிறது. இரண்டாவது காரியம், எல்லா ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் எல்லாம் என்ன செய்தது? மாண்டு போயிற்று. அது மாத்திரம்தானா? உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளம் கால் வரைக்கும் பருக்கள், ஓட்டை எடுத்து சாம்பலை உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுரண்டி கொண்டு இருக்கவனாய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அங்கே நண்பன் சொல்கிறான், யோபுடைய நண்பன், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியா இருக்க வேண்டும். நம்முடைய தேவ பக்தியில நாம் உறுதியா இருக்கிறோமா? யோபு எல்லாவற்றிலும் உறுதியாய் காணப்பட்டான். எந்த விதத்திலும் அவன் கர்த்தரை என்ன செய்யல? மறுதலிக்கவில்லை, குறை சொல்லவே இல்லை. அங்க 1 அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில யோபின் புத்தகம், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தே நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன செய்யல. அதாங்க தேவ பக்தியுள்ள லட்சணம்.
இன்னைக்கு ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்து விட்டால் போதும், குறைவு வந்து விட்டால் போதும், உடனே கர்த்தருக்கு மூக்கு இருக்கா, வாய் இருக்கா? அருமையானே, அப்படி அல்ல. யோபு சொல்கிறார், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? கர்த்தர் அந்த பாதையின் வழியாய் நம்மை நடத்துகிறார். அருமையானே, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வாசிக்க வேண்டாம். சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சாமுவேலே, நீ எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருப்பாய். உன் கொம்பை தைலத்தினால நிரப்பி பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ. அவன் குமாரில் ஒருவனை நான் என்ன செய்தேன்? ராஜாவாய் அபிஷேகம் பண்ண நினைத்திருக்கிறேன். கொம்பை தைலத்தினால நிரப்பி கொண்டு தாவீது எங்கே போனான்? மன்னிக்கணும், சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு கடந்து போனான். தாவீது அங்கே இல்லை, மற்ற எல்லாரும் இருந்தார்கள். தாவீதை வரவழைத்து அதற்கு பின்பு அவனுடைய சிரசின் மேல் தைலத்தை ஊற்றுகை அவனை அபிஷேகம் பண்ணினான். உடனடியாக அவனுக்கு ராஜ பதவி கிடைத்ததா என்றால் இல்லை. அநேக வருஷங்கள் அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதே. அதனாலே அவனுக்கு என்னையா நன்மை என்று ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். முதலாவது அந்த கோலியாத், அவனுக்கு முன்பதாய் அங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாய் நிற்கிற அந்த கோலியாத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் வைராக்கியத்தையும் அந்த அபிஷேகம் அவனுக்கு என்ன செய்தது? கொடுத்திருந்தது. அபிஷேகம் சும்மா இல்லைங்க, தாவீதுக்குள்ள கிரியை செய்கிறதாய் காணப்பட்டது. அந்த கோலியாத் இஸ்ரவேலின் தேவனையும் அவருடைய சேனைகளை நிந்திக்கிறதை பார்த்தபோது அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய வைராக்கியம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இவன் யார்? அதுவும் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் யார் என்று கேட்கிறார். வைராக்கியம் அவனுக்குள்ள எழும்பிற்று. அதோடு நிற்கவில்லை, நான் அவனுக்கு விரோதமாய் நான் என்ன செய்வேன்? போய் யுத்தம் பண்ணுவேன் தான். ஒரே ஒரு கவன் கல்லும் ஒரு கவனையும் வைத்துக் கொண்டு இந்த கூழாங்கல்லினாலே தாவீது பெலிஸ்தனாய கோலியாத் என்ன செய்தான்? மேற்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகம் அவன் மேல் வியாபரிக்கிறதாய் காணப்பட்டது. அது மட்டுமா? சவுலுக்கு எப்பொழுதெல்லாம் துஷ்ட ஆத்துமா, துஷ்ட ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்ததோ, பொல்லாத ஆவி, அப்பொழுதெல்லாம் கிண்ணறத்தை எடுத்து என்ன செய்தான்? வாசிக்கும் போதெல்லாம் அந்த பிசாசு அல்லது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி அவன் என்ன செய்வான்? ஆறுதல் அடைகிறவனாய் காணப்படுவான். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார், இன்னும் ராஜாவாய் கொண்டு நிறுத்தலையே. ஆனால் அதற்கு முன்பு அவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்யும்படியாய் காணப்படுகிறார். இன்றைக்கு என்னை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், என் மேல இருக்கிற அபிஷேகம் ஏதோ 2 பாஷையை பேசி துள்ளி குதிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போய் ஆண்டவர் என்னை நல்ல நிரப்புனார் அப்படின்னு சொல்றது அல்ல. நல்ல கவனிங்க, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் மற்றவர்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வருவதற்கு ஏதுவான வல்லமை பொருந்தியது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லக்கூடும்? உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. இந்த பட்டணத்தில் காணப்படுகிற பொல்லாங்கனாகிய சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரமுடையதாய் காணப்படுகிறது. இயேசு சொல்லும் போது சொன்னாரே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவைகளில் ஒன்று உங்களை என்ன செய்யாது? எது சேதப்படுத்தாது? சர்ப்பமாகிலும் தேளாகிலும் சத்துருடைய சகல. ஆனா ஏன் சொல்றாங்க? பிசாசு எங்களை சோதிக்கிறான் பாஸ்டர்.
வறுத்தெடுக்கிறேன். நீங்க நடக்கலையா அல்லது முந்திரி கொட்டையா வறுக்கிறதுக்கு? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறைவு, என்னிடத்துல என்ன நீர் காண்கிறீர், குறைவை காண்கிறீர், எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே, நான் சீர்படுத்த உம்மோடு மாற எனக்கு உதவி செய்யும். கேட்க வேண்டும். தாவீது சொல்கிறது போல, தேவனே என்னை ஆராய்ந்து என்னை என்ன செய்யும், அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன செய்யும், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுக்கு முன்பதாய் என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவ பக்தி மிக மிக அவசியமான ஒரு காரியம். அந்த பக்தியில நாம் எப்படி இருக்கணும், உறுதியாய் காணப்பட வேண்டும். இன்னும் வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்க சற்று கவனியுங்கள். அந்த 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள், மாத்திரமல்ல தேவ பக்தியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மற்றொரு ஆசீர்வாதம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 2:19. மன்னிக்கணுமா, 9வது வசனம் தவறாய். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கிரிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய வசனத்தை. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று என்ன செய்கிறவர், ரட்சித்தாராது. லோத்த சொல்லுங்க, ரட்சித்தாரா ரட்சிக்கலையா? வாயத்திறங்க. என்ன செஞ்சாரு? நாசமா போட்டும் அவங்களோடவே சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போனான்ல, அவங்களோடவே நாசமாகட்டும் விட்டாரா? ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார், நினைத்தார். அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் தேவன் தீங்கு செய்யும்படிக்கு அக்கினியை கந்தகத்தை அனுப்புவதற்கு முன்பு ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரா, நினைக்கிறவராய் காணப்பட்டார். வசனத்தை நான் வாசிப்போமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? பத்தொன்பதாம் அதிகாரம் வாசிங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை என்ன செய்தார்? ஆபிரகாம் என்ன செஞ்சான்? வசனத்துல வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்துல அங்கே 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் அவனுக்கு மறைக்க மாட்டேன். ஏன்னா அவனை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியை நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம்? சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்கு பயந்து நடங்க, தேவன் பேர்ல பக்தி உள்ளவர்களாயிருங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்க, சண்டே ஸ்கூலுக்கு போங்க, வாலிபர் கூடுகைக்கு போங்க, கர்த்தருடைய சபையின் காரியங்களில் ஈடுபடுங்க. எத்தனை பேர் நம்மில சொல்லி தருகிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் உறக்கத்திற்கு போகும்போது, படுக்கைக்கு போகும்போது அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எழுந்திருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். இங்கே ஆபிரகாமுக்கு குறித்த ஒரு சாட்சி கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தன்
தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை என்ன செய்யுங்க, காத்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு என்ன செய்வானா? சும்மா சொல்றதல்ல, கட்டளை இடுவான். இதே போல மற்றொரு வசனம் ஒன்று உண்டு, அதையும் வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எரேமியா 35ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாடாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளை இட்டார். என்ன செஞ்சாரு? அதை காத்து நடந்தாங்களா? இந்த ரேகாபியருடைய குடும்பம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவங்களை கூப்பிட்டு ஆலயத்துல உங்களுக்கு முன்பதாய் திராட்சரசத்தை வை. அவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, திராட்சரசத்தை குடியுங்கள் என்று சொல்லு. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நீங்க வீட்டுல போய் அதை வாசித்துக் கொள்ளுங்க, முழுசு வாச நேரம் ஆயிடும். நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்றார்கள். ஏன்? அந்த வசனம் 7வது வசனம் அதற்கு ஆதாரம். எங்கள் தகப்பனாகிய ரேகாப் என்ன செய்தார்? எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு ஒரு சந்ததியே என்ன செய்கிறது? கீழ்ப்படிந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சத்தத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா? பாஸ்டர் அடங்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், மனம் போல போக்குல போறாங்க. நீங்க என்ன செய்யறீங்க? பாஸ்டர் அதான் உங்ககிட்ட சொல்லி இருக்கோம். எதுக்கு? ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் நல்லா ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்க. ஸ்ட்ராங் டீ கேட்கலாம் டீ கடையில போய். எங்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் எப்படி ஜெபம் பண்றது? நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்றேன். அத்தனை பேருடைய பெயரும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி, கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டலும், போக்கில வரத்தில் எல்லாம் கூட இருக்கும், எல்லாம் சொல்லி ஜெபம் பண்றேன். இனி இதை காட்டில என்ன ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்றது? கர்த்தாவே அவங்க பிள்ளைங்க அடங்காம இருக்காங்க, கையை காலை ஒடின்னு சொல்றதா? அதுதான் ஸ்ட்ராங்கான ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணலாமா? ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனார். பாஸ்டர் ஏமா உபாச ஜெபத்துக்கே வர்றதில்லை? இந்த சனியம் பிடிச்ச பிள்ளைகளால தான் வர முடியல பாஸ்டர். எந்த பிள்ளைங்க? நல்ல பிள்ளைகள் இல்ல, சனியம் பிடிச்ச பிள்ளைகளாம். அது யாருகிட்ட? பாஸ்டர் கிட்ட. அந்த பாஸ்டர் சொன்னாரு, அவர் ரொம்ப வில்லங்கமான ஆளு. ஆண்டவரே, இந்த சனியம் பிடிச்ச பிள்ளைகளை கர்த்தர் இவர்களுக்கு தந்தீர் என்று அவங்க சொல்றாங்க, அதனால இந்த பிள்ளைகளை நீங்க எடுத்துங்க ஆண்டவரே. அந்த அம்மா சொல்ல, ஐயோ ஐயோ ஐயோ, ஏமா பதற? இவங்க தானே உபாச ஜெபத்துக்கு வரக்கூடாதபடிக்கு என்ன செய்யறாங்க? தடையா இருக்காங்க. அதனால அதான் ஜெபம் பண்ணணும். தடையா இருக்கிற தடைகளை தகர்க்கிறவர் தானே நம்முடைய ஆண்டவர். நல்ல கவனிங்க. நம்ம என்ன செய்யறோம்? கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்காக? நமக்குள்ளே ஒரு பாரம் வரணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் வழி தப்பி போகாது பிடிக்கு. யோபு போல ஒவ்வொரு நாளும் அவன் தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்வான்? பலி செலுத்தி வந்தான். நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும். நம்ம இடத்துலதான் அந்த ஜெப வாழ்க்கை இல்லையே. அடுத்த வசனம், அடுத்த காரியம் தான் வருது. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய தேவ பக்தி
உறுதியா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணா நம்முடைய ஜெபம், நம்முடைய தேவ பக்தி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்யும்? தீமை நின்று பொல்லாப்பிலிருந்து பாதுகாக்கிறதாய் காணப்படும். அதுதான் வசனத்துல வாசித்தோம். சோதனை நின்று ரட்சித்தார். அந்த சோதனை சாதாரண சோதனையா? அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து இறங்கி முழு தேசத்தை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. ஆனால் இந்த அருமையான லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அழிவுக்கு தப்பி வெளியே கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய காரியம்! கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் சோதனை நின்று ரட்சிக்க கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்க. ஆகையினால பக்தி உள்ளவர்களாய் காணப்படும். தேவன் பேருள்ள பக்தி நமக்கு அதிகம் தேவை. அடுத்த காரியம், அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கடைசி வார்த்தை விதமாய் சொல்கிறது, அவன் எப்பொழுதும் என்ன செய்கிறவன்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். எப்போதும் ஜெபம் பண்றவன். என்னைக்காவது ஒரு நேரம் ஜெபம் பண்றவல்ல, எல்லா நேரத்திலும். பாஸ்டர், ஜெபிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர். ஐ எம் சோ பிஸி வித் மை ஜாப். என் வேலையில ரொம்ப பாஸ்டர் ரொம்ப ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, ஜெபம் பண்ணவே முடியல. கர்த்தர் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். 8 மணி நேரம் உறக்கம், மீதி எவ்வளவு மணி நேரம் இருக்கு? 16 மணி நேரம் இருக்கு. இந்த 16 மணி நேரத்துல நமக்கு கர்த்தருக்கு ஜெபம் பண்றதுக்கு எத்தனை நேரத்தை செலவு பண்றோம்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இப்படி சீவி அப்படி சீவி, இது அப்படி இருக்கா இப்படி இருக்கா அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆனால் பட்டாளத்தில் ஒரு உயர்ந்த பதவியில, பொறுப்பான பதவியில காணப்படுகிறவன் அவன் என்ன சொல்லுகிறான், செய்கிறான்? எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணுகிற 9ஆம் மணி நேரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியில அந்தகாரம் சூழ்ந்திருந்த நேரம். அந்த 9ஆம் மணி நேரத்தில் தான் யார்? இந்த கொர்நேலியுவுக்கு கர்த்தருடைய தூதன் வந்தான். கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவ சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாக என்ன செய்தது? எட்டி இருக்கிறது. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? புறஜாதி மனுஷன், ஆனால் கர்த்தர் மேல பக்தி உள்ளவனாய், கர்த்தரை நோக்கி எப்போது என்ன செய்கிறவனாய் இருந்தான்? ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான். சிலர் கேட்டா சொல்றாங்க, நான் ஜெபம் பண்றதே இல்லை பாஸ்டர். அது ஒரு வேலையா? ஜெபம் இல்லாவிட்டால் நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரத்தை போல வேற ஒரு நேரம் ஒன்று இல்லை. அவரோடு கூட பேசுகிறதும் அவர் நம்மோடு கூட பேசுகிறதுமான நேரம் தான் ஜெப நேரம். தானியேல் உயர்ந்த பதவியில காணப்பட்டவன், ஆனால் தான் தினமும் செய்து வந்தபடியே 3 வேளையும் அவன் பலகணிகள் திறந்திருக்க தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன செய்தான்? அவன் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்பட்டான். வேதத்தில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்காங்க? இயேசு சீஷர்களை பார்த்து கெத்சமனே தோட்டத்தில் கேட்டா, நீங்கள் 1 மணி நேரம் ஆயில் என்னோடு கூட என்ன செய்யக்கூடாதா? விழித்திருக்க கூடாதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காய் ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க.
ஜெபிக்கிறவனுக்கு தான் ஆத்ம பாரம் காணப்படும். ஜெபியாதவனுக்கு ஆத்ம பாரம் ஒரு நாளும் வரவே வராது. ஜெபிக்கிறவன் தான் ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் காணப்படுவான். சகரியா அவன் ஜெபிக்கிறவன், கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்தாலும் அவனோட மனைவி என்ன செய்தார்கள்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறது, சகரியாவே உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது என்று தூதன் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறவனாய் காணப்படுகிறார். ஜெபத்துக்கு பதில் வந்ததா? அவன் நீண்ட நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். அந்த ஜெபத்திற்கு பதில் வராமல் இல்லை. தேவன் ஒரு நேரத்தை குறித்திருந்தார். அந்த நேரத்தில் சகரியாவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பதிலளிக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை அநேக நாட்களாய் ஜெபிக்கலாம், ஜெபத்திற்குரிய பதில் வராமல் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஜெபம் பண்ண கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே ஜெபிப்பேன். ஆரம்பத்தில் ஜெபித்த ஜெப நாட்கள்ல கொஞ்சம் நினைவு கூறுங்க. தேவன் பேர்ல பக்தி உள்ளவர்களாயிருந்து கர்த்தருடைய சமூகத்தை எவ்வளவாய் நீங்கள் தேடினீர்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு என்று சொன்னாரே. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்துல நாம் ஜெப வாழ்க்கையில குறைவுள்ளவர்களா இருக்கிறோமா? தாவீது சொல்லும்போது சொல்கிறான், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகள் எல்லாம் உம்மை நோக்கி என்ன செய்வேன்? முறையிடுவேன். ஒரு முகமதியன் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுது கொள்கிறார். ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 3 முறை தொழுது கொள்கிறார். நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோமே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோமே, நாம் எத்தனை முறை ஜெபிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் உண்டா? எத்தனையோ காரியத்திற்கு நாம் ஓடி களைத்து போகிறோம். ஆனால் ஜெபம் பண்ண கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்து விழ நமக்கு விருப்பம் இல்லையே. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். இந்த காலையில் அதை வாசித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். 18, 19 வசனங்களை பாருங்கள். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறது? கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியில முதல் சாமத்திலே என்ன செய்? கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல என்ன செய்? ஊற்றமா. சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம், ஜனங்களே காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஊற்றி விடுறமா. பாரத்தை இன்னும் இருதயத்திலே வச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்ட வாக்கியம் அல்ல. இன்னைக்கு நாம் அதை கிரியை செய்கிறோமா? தேவ சமூகத்தில் இருதயத்தின் பாரங்களை ஊற்ற வேண்டும். அன்னால் அதற்கு நல்ல உதாரணம். நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, தேவ சமூகத்தில் என் பாரத்தை எல்லாம் என்ன செய்தேன்? ஊற்றி விட்டையா. இருதயத்தை ஊற்றின அன்னால கர்த்தர் நினைத்தருளினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவருடைய இருதயம் எத்தனையாய் குத்தப்பட்டிருந்தது தன் சக்களத்தினாலே. கர்த்தரை ஆராதிக்க வரும்போதெல்லாம் அவள் வேதனையோடு திரும்பி போகிறவளாய் காணப்படுவாள். ஒரு நாளாயிலும் சந்தோஷத்தோடு போனதில்லை. வேதனையும் சஞ்சலமும்
அவருடைய வாழ்க்கையை நிரப்பி இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல தேவ சமூகத்துல வந்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து விட்டு பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவளை நினைத்தருளி தீர்க்கதரிசி ஆகிய ஆண் பிள்ளை சாமுவேலை கொடுத்தாரே. ஜெபம் வீணல்லங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 36வது வசனத்திலிருந்து, ஏறக்குறைய 86 வயது சென்றவளும் தன் இளம் பிராயத்திலே தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்தாள். அவ என்ன செய்தாளா? ஜெபம் பண்ணினாள் இரவும் பகலும். அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? இயேசுவை எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு வந்த போது அவரை பார்த்தால் அவரை புகழ்கிறவளாய் காணப்பட்டார். யார் ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் தம்முடைய தரிசனத்தை தருகிறவராயிருக்கிறார். பவுல் எப்போது ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அனனியாவட்டத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறவனை ஊழியக்காரனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அடையாளம் காட்டுகிறார். இதுவரைக்கும் அந்த சவுளுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் துன்பப்படுத்தி பார்த்துதான் பழக்கம். ஆனால் முதல் முறை கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் கண்கள் பார்வை இழந்து கைலாக கொடுக்கிறவனை தேடி இப்பொழுது நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் அங்கே யூதாவின் வீட்டிலே அவன் என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். இப்பதான் ஜெபம். கர்த்தர் அனனியாவிடத்தில் பேசுகிறார். நீ போ. அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். அவன் போனான். சகோதரனாகிய சவுலே, நீ வருகிற வழியிலே உனக்கு தரிசனமான தேவன், நீ பார்வையடையும் பிடிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பிடிக்கும் என்னை அனுப்பினார். என்னுடைய அனுப்பப்படுதல், நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? நீ ஜெபம் பண்ற, கர்த்தர் நீ அனுப்பினார். எதற்கு தெரியுமா? நீ பார்வையடைய வேண்டும். இரண்டாவது, நீ பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். கர்த்தரே அனுப்புகிறார். ஜெபிக்கிறவளை கர்த்தர் அடையாளம் காட்டுகிறவர். பேதுரு ஜெபம் பண்ண, அவனுக்கு ரொம்ப பசி. 12ஆம் மணி வேளையில அவன் மேல் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் தரிசனத்தை அவனுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குகிறது. சகல விதமான பூமியின் மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் காணப்படுகிறது. பேதுருக்கு சொல்லப்பட்டது, பேதுருவை எழுந்து அடித்து என்ன செய்? புசி. ஆண்டவரே, அசுத்தமான ஒன்று என் வாய்க்குள் என்ன செய்ததில்லை, போனதே இல்லை. நான் அதையெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஆண்டவரே, தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று என்ன செய்யாதே, எண்ணாதே, தீட்டாக எண்ணாதே. கர்த்தர் ஊழியத்தின் பாதையை அவனுக்கு காட்டுகிறார். பேதுருவின் முகாந்திரமாய் யூதருக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பின் கதவு பேதுருவின் முகாந்திரமாய் திறக்கப்பட்டது. இப்பொழுது புறஜாதிகளுக்கு அந்த கதவு திறக்கப்படும்படியாய் அதே பேதுருவை கர்த்தர் செய்தார், பயன்படுத்துகிறவராய் காணப்பட்டார். ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். ஜெப வேளையாய் 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும்
தேவாலயத்திற்கு போனார்கள். எதுக்கு போனாங்க? ஜெபம் பண்ண. ஜெப வேளையில அவர்கள் ஜெபிக்கிறதுக்கு போனாங்க. சிஸ்டமேட்டிக் காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு தேவை. எல்லாவற்றிலும் ஒழுங்கு தேவை. நம்ம ஜீவிதத்துல ஜெபிக்கிறதுல ஒரு சிஸ்டம் இருக்கணும். எப்பெல்லாம் ஜெபிக்கணும்? ஒரு போதகர் சொன்ன ஒரு சிறு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஏழை சிறுவன் ஜிம் என்று ஒருவன் இருந்தான். ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம். அவன் அதிகமாய் ஜெபிக்கிறவன். ஏழை பையன், வேலைக்கு போவான். அவன் ஒரு நாள்ல தன் தாயார் கொடுத்த ஆகாரத்தை எடுத்து வைத்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் டிபனை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இவர்கள் செய்கிற வேலை ஒரு நிலக்கரி சுரங்கத்தின் வேலை. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது நாய் வந்து இவனோட டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லாரும் பரிகசித்தாங்க. பத்தியா பத்தியா, ஜெபிக்கிற இவனை சாப்பிட விடாம நாய் வந்து என்ன செஞ்சிருச்சு? சாப்பாட்டை கொண்டு போயிடுச்சு. இவன் கண் விழித்து பார்த்தான், காணல. எல்லாரும் சிரிச்சாங்க. பாரு, நாய் கொண்டு போகுது. பின்னே ஓடினான். கொஞ்ச தூரம் போய்விட்டான். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. டமார் என்று சொல்லி அந்த நிலக்கரி சுரங்கம் இடிந்து போயிற்று. அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் ஜிம் மாத்திரம் காக்கப்பட்டான். இது நடந்த உண்மை சம்பவம். அருமையானவர்களே, அதே ஜிம் ஒரு நாள் இல்லை, எப்போது கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவனுக்கு ஜெபிக்க தெரியாது. அவன் வாசற்படியில முழங்காற்படியிட்டு லார்ட் ஹியர் ஜிம் என்று சொல்வான். இதோ ஜிம் வந்திருக்கிற ஆண்டவரே. இப்படி எப்போது அவன் ஜெபித்து போவான். ஒரு நாளிலே அவனுக்கு அதிகமான வியாதி வந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜிம் ஆலயத்திற்கு வரல, ஜெபிக்கல. ரொம்ப சுகவீனமாய் படுக்கையில காணப்படும் போது அவன் ஜெபிக்கிற அந்த சரியான நேரத்தில் அந்த அறை பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவனுடைய பக்கத்துல வந்து கர்த்தர் நின்றாராம். ஜிம், நான் கர்த்தர் வந்திருக்கிறேன் உன்னை பார்க்கும்படி. எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தின் காரியத்தை கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. அவனை தேடி கர்த்தர் வந்தார். ஜிம்மே, நான் உன்னை தேடி ஆலயத்திற்கு போன பாணி காணல. ஆனா இங்கே இருக்கிற உன்னை தேடி நான் என்ன செஞ்சிருக்கேன்? வந்திருக்கேன். கர்த்தர் நம்மை தேடி வருகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். ஜெப நேரத்தில் ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபமும் வீணாய் போகாது. அதே சந்தர்ப்பத்தை நான் சொல்கிறேன், ஜெபிக்கிறவன் ஆத்தும பாரம் உடையவனா இருப்பார். வசனத்தை வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 24வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே சரசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் விசேஷித்த சிநேகிதரையும் வரவழைத்து அவர்களுக்காக என்ன செய்திருந்தான்? காத்திருந்தான். அங்க வசனத்துல பாருங்க, 33வது வசனம். அந்தபடியே நான் உம்முடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே எமக்கு கட்டளிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? நல்ல கவனிங்க. நம்முடைய ஆத்தும பாரம் பாருங்க. தான் மட்டும் பரலோகம் போனா போதாது என்று தன்னுடைய வீட்டார் மட்டுமல்ல, தன்னுடைய உறவின் முறையாரும்
அவனுக்கு சேர்ந்த எல்லா ஜனங்களையும் கூட்டி என்ன செய்தார்? வரவழைத்து வீட்டில காத்திருக்கிறான். யாருக்காக? தேவ ஊழியனுக்காக காத்திருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாரும் தேவனால் உமக்கு கட்டளையிட்ட காரியத்தை கேட்கும்படிக்கு இப்பொழுது இங்கே தேவ சந்நிதியில் என்ன செய்திருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். எவ்வளவு வாஞ்சை! அந்த வாஞ்சை இருந்தபடியினால் தான் கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்க. அங்க வசனம் சொல்லுகிறது 44வது வசனத்துல, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா! வசனத்தை கேட்கும் போதே தேவ ஆவியானவர் இறங்குவார். ஆனா நம்ம தான் பிடிச்சிட்டு இருக்கோம். ஆவியானவர் போராடுகிறவர் அல்ல. அவர் இஸ் a gentle spirit. ரொம்ப மென்மையானவர். நம்மோடு கூட போராடிட்டு அப்புறம் நிரப்புறவர் அல்ல. விட்டு கொடுத்தால் விட்டு கொடுக்கிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? நிரப்புகிறவர். ஏன் அபிஷேகம் பெறாம இருக்கிறோம்? ஒரு ஸ்ட்ரகிள் நமக்குள்ள காணப்படுது. விட்டு கொடுக்கிறது இல்லை. கர்த்தாவே என்னை நிரப்பு நிரப்பு நிரப்புன்னு அப்படி இல்லை. நிரப்பும் போதே ஆண்டவரே தாழ்மையோடு கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் தேவை. அவருக்கு விட்டு கொடுத்தால் அவர் நம்மை நிரப்புவார். நம்ம நினைக்கிறோம் அவர் வந்துட்டு என்னத்தையோ உணர வைக்கிறார். நான் பேசுறது அந்நிய பாஷை தானா? கர்த்தர் அதை மட்டும்தான் தருகிறவர். முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமா. அவர் கேட்டதான் தருகிறவர், வேற எதையும் தருகிறவர் அல்ல. இப்ப பாருங்க, வசனத்தை கேட்டார். இப்ப எவ்வளவு வாஞ்சையா கேட்டிருந்தா அது கிடைச்சிருக்கும். ஜெபிக்கிறவன் கீழ்ப்படிவார். நல்ல கவனிங்க, ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும். பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டார்கள். அங்க அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது 48வது வசனத்துல கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டு அவங்க எல்லா ஞானஸ்நானமும் பெற்றார்கள். இந்த காலை நேரத்துல என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பக்தி உள்ளவன், அவன் ஜெபிக்கிறவன், ஆத்தும பாரம் உள்ளவன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று என்ன செய்தார்கள்? சாட்சி பெற்றவன். என்ன என்று சாட்சி பெற்றிருந்தான்? நல்லவையா. உலகம் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? ஊஸ் தேசவாசியாகிய யோபுவை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஊஸ் தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன செய்கிறவன்? விலகுகிற மனுஷன். அருமையானுள்ளே, நாம் நல்லவர்கள் தானா? நம்மை குறித்து உலகத்தார், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அந்த மனுஷன் ரொம்ப பொல்லாதவையா? அல்ல. நாம் மற்றவர்களுக்கு முன்பதாய் சாட்சி உள்ள ஒரு ஜீவிதம் செய்யணும். கொர்நேலியு மற்றவர்களுக்கு முன்பதாய் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். நல்லவனுடைய லட்சணம் என்ன தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 12:2. பாருங்க, என்னத்தை பெறுவான்? கர்த்தரிடத்துல. யாருக்கு கிடைக்கும்? நல்லவனுக்கு. நம்ம நல்லவர்களாயிருந்தால் கர்த்தருடைய பார்வையிலோ மனுஷ பார்வையிலோ
யாரு தயவு கிடைக்கும்? கர்த்தரிடத்திலே இருந்து நமக்கு தயவு கிடைக்கும். தேவனிடத்துல தயவு பெற்றிருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 2:26. பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் என்னத்தை அளிக்கிறார்? இன்பத்தையும் அளிக்கிறார். எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையா? நல்ல கவனிங்க. தேவனிடத்தில் தயவு மட்டுமல்ல, நல்லவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற காரியம். நல்லவனாயிருந்தார், தேவனுடைய பார்வையில நல்லவர்களுக்கு கர்த்தர் அதை தருகிறார். பாருங்க, கொர்நேலியு அதை எல்லாம் பெற்றுக்கொண்ட தேவ தயவை பெற்றுக்கொண்டிருந்தார். அடுத்த ஒரு காரிய வசனத்தை வாசிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் தப்பா சொல்லிட்டேன். 5:7. ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க என்ன செய்வான்? பாருங்க, நல்லவனுக்காக ஒருவன் தன் ஜீவனையும் கொடுக்க எப்படி இருப்பான்? ஆயத்தமா இருப்பானா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். என்னத்தை வைத்து போகிறான்? அப்ப பொல்லாதவன் சொல்லுங்க. எங்க அப்பா ஒண்ணுமே வச்சுட்டு போலீங்க, எங்களுக்கு கடன் தான் வச்சுட்டு போனார். தீர்க்கதரிசியின் மனைவி சொன்னால்ல, என் புருஷன் நல்லவன் தான், நல்ல தீர்க்கதரிசி, ஆனா அவன் எங்களுக்கு வச்சுட்டு போனது என்னது? கடன் பாரம். ஆனா இங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறார். அது வேண்டாம், அடுத்தது வேண்டாம். பேர பிள்ளைகளுக்கு என்னத்தை வைத்து போகிறானா? சுதந்திர ஆஸ்தியை வைத்து போகிறான். அப்ப நல்லவனுக்கு எல்லாம் கிடைக்கும். நல்லவன் என்று சொல்லி சாட்சி பெற்ற ஒரு 2 பேர் உண்டு. அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். 11:24. நல்லவனும் யார் நல்லவன்? பர்னபா. யாரு? பர்னபா என்று சொல்லப்பட்ட ஒரு நல்ல சீஷன். அவன் யாராயிருந்தான்? நல்லவனாய் காணப்பட்டான். அவன் நல்லவனாய் காணப்படுவதற்கு பல காரணங்கள் நீங்க வசனத்துல வாசிக்கலாம். இப்ப நான் அதுக்குள்ள போக விரும்பவில்லை. கர்த்தர் சொல்கிறார், அவன் நல்லவன். அடுத்து இன்னொருவன் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 22:12. அப்படியே வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய. பார்த்தீங்களா, கர்த்தர் சவுலிடத்தில் அனுப்புகிறது யாரு? மனுஷரிடத்துல சாட்சி பெற்ற அனனியாவே. என்ன சாட்சி? அவன் நல்லவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களிடத்துல சாட்சி உள்ளவர்கள ஜீவிதம் செய்யும். நம்ம மாதிரியா இருந்தா தான்
மற்றவர்கள் கர்த்தரண்டைக்கு வருவார்கள். இவன் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாயா, ஆனா இன்னைக்கு பாரு, இந்த வேதத்தை என்றைக்கு தூக்கினானோ அந்த நாள் முதற்கொண்டு இவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. அவன் நல்லவனா காணப்படுறான். நம்ம குறிச்ச அப்படி சொல்லக்கூடுமா? எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு 4 காரியத்தை உங்களோடு நான் சொன்னேன். அவன் தேவ பக்தி உள்ளவன். 2வது, அவன் ஜெபிக்கிறவன். 3வது காரியம், தான் மட்டுமல்ல, தன் உறவின் முறையாரையும் தன் இனஜன பந்துக்களையும் தன்னோடு சேர்த்து வசனம் கேட்கும்படியாய் காத்திருந்த மனுஷன். ஒரு ஆத்தும பாரம். 4வது காரியம், அவன் நல்லவன். நம்மள எத்தனை பேருக்கு ஆத்தும பாரம் உண்டு? ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளவு பெரிய சபையை கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ பேர் சபை இல்லாதபடிக்கு காணப்படுறாங்க. குடிசையில, அந்த குடிசையில உட்கார்ந்தா வானத்தினுடைய நட்சத்திரங்கள் தெரியும். அவ்வளவு ஓட்ட குடிசையா இருக்கு. அதிலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறார்கள். ஆனா நமக்கோ நல்ல ஒரு பில்டிங்கை கர்த்தர் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். ஆனா நம்ம எத்தனை பேர் இந்த வருஷத்துல ஆதாயம் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி இருக்கோம், ஆண்டவரே அவர்களை ரட்சியும் என்று? என்றைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இந்த வருஷம் முழு சோர்த்திற்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆத்தும பாரம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்படும். ஒரு பிலிப்பு இயேசு அன்றைக்கு ஆத்துமாக்களை வழிநடத்துகிறவனாய் காணப்பட்டார். சகோதரனாய் அந்திரேயா ஆத்துமாக்களை கர்த்தரண்டைக்கு நடத்துகிறவனாய் காணப்பட்டார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏதோ இந்த உலகத்தில் ஜீவித்தோம், மரித்தோ, கடந்து போனோம் என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் போய் அவருக்கு முன்பதாய், சிங்காசனத்துக்கு முன்பதாய் நிற்கும் போது அவர் கேட்பாரே, நீ எத்தனை பேரை உலகத்திலே கர்த்தருக்கு எனக்கு என்று ஆதாயப்படுத்தினாய்? என்ன சொல்லுவோம்? வெறுங்கையாய் பரலோகத்தில் சமூகத்திலே நான் வரக்கூடுமோ? ஆத்துமாக்களுக்காக எவ்வளவாய் கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். இரவும் பகலும் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சபையாய் ஜெபிப்போமானால் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாள்ல ஒரு பிரதிஷ்டை பண்ணுவோம். வருஷத்தோட கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபை எனக்கு தாரும். ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்த திறப்பிலே நிற்க எனக்கு உதவி செய். எத்தனையோ பேர் அழிவுக்கு நேராய் ஓடுகிறார். ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் தற்கொலை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார். சமாதானம் இல்லாதபடிக்கு குடும்பத்திலே சஞ்சலம் நிறைந்தவர்களாய் வேதனையோடு காணப்படுகிற எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். ஒரு ஆத்ம பாரத்தோடு அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவோமா? இந்த கொர்நேலியோட பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவோம். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் ஜெபிக்கிறவனும் ஆத்ம பாரம் கொண்டவனும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாயிருந்த கொர்நேலியை எங்கள் முன்பாக கர்த்தர் நிறுத்தி வைத்தீரே. எங்களுடைய வாழ்க்கைய விதமாய் மாறத்தக்கதாய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள இனி நேரம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியதே முழு மனதோடு செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். வசனத்தை எங்களுக்கு தந்திரதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புது தீர்மானத்தோடு இவ்விடத்தை விட்டு கடந்து போக கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.